வாழ்க்கையின் போராட்டங்களுக்கு மத்தியில் நாம் தனிமையில் இருப்பதாக சில நேரம் உணரலாம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் நம்மை பார்த்து இன்று ஒரு உன்னதமான வாக்குறுதியை அளிக்கிறார். ஏசாயா 43:1 வேதம் இவ்விதமாக கூறுகிறது: இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது: பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இந்த வசனம் கடவுள் நம்மீது வைத்திருக்கும் தனிப்பட்ட உரிமையையும் பாதுகாப்பையும் பறைசாற்றுகிறது. அவர் நம்மை சிருஷ்டித்து உருவாக்கியவர் மட்டுமல்ல, நம்மை மீட்டெடுத்தவரும் அவரே. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் நம்மை பேர் சொல்லி அழைக்கிறார். இந்த பேரண்டத்தின் படைப்பாளர் நீ என்னுடையவன் என்று சொல்லும்போது நம்முடைய எல்லா பயங்களும் கவலைகளும் மறைந்து போக வேண்டும். நாம் அவருடைய மேலான பராமரிப்பின் கீழ் இருக்கிறோம் என்கிற நிச்சயம் நமக்கு தேவையில்லாத அச்சங்களிலிருந்து விடுதலை அளிக்கிறது. நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்பதே நம் வாழ்வின் மிகப்பெரிய பலம். ஜெபம். ஆண்டவரே, நான் உமக்கு சொந்தமானவன் என்பதை அறிந்து கொள்வதால் உண்டாகும் உன்னத சமாதானத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை உருவாக்கி மீட்டுக்கொண்டு என் பெயரை சொல்லி அழைத்ததற்காக நன்றி. நான் உமது அருமையான பிள்ளை என்கிற சத்தியத்தில் இழைப்பாரி இன்று எந்த பயமுமின்றி தைரியமாய் நடக்க எனக்கு உதவி செய்யும். ஆமேன்.